ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோடைய மூவி ப்ரமோஷன் இருக்கு இல்லையா, அந்த ப்ரமோஷனுக்கு ஒரு ப்ரொடியூசரை போய் பார்த்துருக்காங்க. ஸோ அதாவது இப்போல்லாம் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து சின்ன சின்ன படம் டைரக்ட் பண்ணக்கூடியவங்கலாம் ஒரு பெரிய ப்ரொடியூசர்கிட்ட போய் இல்லைனா டேரக்டர்கிட்ட போய் அந்த டீசர் ரிலீஸ் பண்ண சொல்கிறது, இல்லைனா வந்து அந்த மூவி போஸ்டரை வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறது, ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போது மூவி ப்ரொமோஷனுக்காக பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த மூவி ப்ரொமோஷனுக்கு இந்த நடிகை போயிருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன மூவி. இந்த நடிகை இன்ஸ்டா ஃபேமஸ். அதுலேருந்து ஒரு மூவியில் கமிட் ஆயிருக்காங்க ஹீரோயினா. ஸோ அதில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி, அதாவது ரிலீஸுன்றதை விட அந்த படத்தோடைய ட்ரெய்லரை போஸ்டர் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி இன்ஸ்டாவில் வந்து இந்த டைரக்டர் இந்த ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொடியூசர் இந்த அவங்க கேட்டது எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இந்த நடிகையை பார்த்த உடனே ஃப்ளாட் ஆகிட்டுருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து பெரும்பாலும் எல்லாருமே எல்லா படத்தையுமே பார்க்க மாட்டாங்க இல்லையா. ஏன்னா நிறைய பேர் புதுமுகங்கள் வருவாங்க, எல்லாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த நடிகையை வந்து எப்போது ஃபேமஸ்ன்றதெல்லாம் தெரியாது. ஸோ இந்த நடிகையை பார்த்தோன்னே அந்த ப்ரொடியூசருக்கு பயங்கரமாக பிடிச்சி போச்சு, ஃப்ளாட் ஆகிட்டார். ஸோ அந்த ஃப்ளாட் ஆனது சும்மா இருப்பாரா, தூக்கிட்டு போய் ஃப்ளாட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மூவி ப்ரொடக்ஷனில் என்னுடைய பேனரில் இன்னொரு படம் பண்ணுங்க, இப்போதைக்கு இந்த படத்தை என்னென்ன வேஸ்ட்டில் வந்து ப்ரமோஷன் பண்ண முடியுமோ எல்லாத்துக்குமே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த நடிகையை தனியாக கூப்பிட்டு அந்த நடிகையை பற்றி விசாரிச்சிருக்காரு. அந்த நடிகையும் வந்து கவர்ச்சி நடிகை தான். ஸோ குடும்ப குத்து விளக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. கவர்ச்சி நடிகை. இன்ஸ்டாலே வந்து அந்த உள்ளாடை முதற்கொண்டு எல்லாமே காட்டக்கூடிய ஒரு நடிகை தான் வந்து இவங்க. ஸோ இவங்க சினிமாவில் ஃபேமஸ் ஆகிறதுக்காக அந்த குட்டிக்காரன் அடித்து இல்லை முட்டி மோதி இந்த விஷயத்த வந்து இந்த படத்தில் கடைசியாக வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான நடிகை கிட்ட வந்து அடுத்தடுத்த பேனரில் என்னுடைய பேனர்லேயே வந்து மூவி பண்ணுறேன்னு சொன்னால் சும்மா இருப்பாங்களா? அப்படியே வந்து ஒத்துக்கிட்டாங்க. அந்த ப்ரொடியூசர் சொல்கிற எல்லா விஷயத்துக்குமே வந்து செக் மார்க் மாதிரி டிக் டிக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த ப்ரொடியூசரும் சும்மா இருப்பார். அவரும் வந்து 50 வயசான ஒரு ப்ரொடியூசர் தான். தமிழ்லேயே ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட்டை வச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் பண்ணார். ஸோ அப்போது இந்த ப்ரொடியூசர் அந்த நடிகைகள் விஷயத்தில் ஒரு மாதிரியான ஒரு ஆள் தான். அதாவது கஜ கஜ ஆள் தான். ஸோ இந்த நடிகையை வந்து சிக்கிட்டார். சிக்கின உடனே இந்த நடிகைக்கும் டபுள் ஓகே. ஸோ பெரிய ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மூவி ப்ரொடக்ஷன் பேனர். ஸோ அந்த பேனரில் வாய்ப்பு கிடைச்சா சூப்பராக சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசருக்கு எல்லா விதமான பணிவிடைகளும் வந்து கடந்த ஒரு 2 மாதமாக வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ 2 மாதமாக அஃபிஷியலாக அந்த ப்ரொடியூசர் கூட வந்து கஜ கஜா பண்ணிகிட்ருக்கிறாரு, முட்டி போட்டு பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ யார் அந்த நடிகை அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பிரகா நேயன் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகை. ஸோ இந்த நடிகை இன்ஸ்டா ஃபேமஸ். அவங்களோட இன்ஸ்டா பக்கத்தில் போய் பாருங்கள். ஸோ அந்த நடிகை பண்ணக்கூடிய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டா பேஜுக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க.